இதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல இருக்கிற பார்லிமெண்ட் அப்படி சூடு பிடிக்க போகுது. ஏன்னு சொன்னாக்கா அரசியலே தெரியாத சில தற்கூறிகள் வந்துட்டு சிஎம் ஆகிருக்குதானே. அதனால இதுக்கு அப்புறம் அந்த சிஎம் தற்கூரி சிஎம்க்கு தற்கூரி சிஎம் கேட்டா தற்கூரி சிஎம்க்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நாமம் தான் கேட்ட நாமம் கோவிந்தா கோவிந்தா கேடிச்சா என்று சொன்னாக்கா அரசியல் என்று சொல்றது என்னதுண்டே அதுட அர்த்தமே தெரியாத அர்த்தம் இல்லாத தற்குறிகள் அரசியல் பண்றதுக்கு முன்னுக்கு வந்தா என்ன நடக்கும் என்று அந்த அல்லாவுக்கு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். பாவம் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட போறீங்கடா. என்ன செய்யறதுக்கு விதி யார விட்டது இல்லையா? நல்ல விஷயம். ஏன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு தற்குறி வந்து உனக்கெல்லாம் அவனுக்கு இந்த தற்கூரிக்கு ஓட்டு போட்ட உனக்கெல்லாம் நாமம் போடுறதுக்கு எவன் சரி வரணும் தானே. எப்படி இருக்குமேண்டு உன்னால பார்க்க முடியும். நீ எல்லாம் நம்பி அவனுக்கு ஓட்டு போட்டியதானே. என்ன நடக்க போகுதுன்னு பார்த்து கொண்டே ஏறி ஒன்றுமே நடக்காது. அவன் சொன்னான் தானே, நாங்க ஆட்சிக்கு வந்தால் இத செய்வோம் அதை புடுங்குவோம் அதை நட்டுவோம் என்று சொன்னான் தானே. அது ஒன்றுமே நடக்காது. அவன் பேச்சு காத்தோடு காத்தா போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே ஏறி அவன் அந்த தற்குறிட கட்சியில இருக்கிற அந்த முள்ள மாறி முடிச்சவகிகள் எல்லாம் எப்படியா கொண்டு புறம் போகும் முகங்கள்ல பார்த்தேன். பாத்தியா முகங்கள்ல முகத்துல அப்படியே திருட்டுக்கலை தாண்டவம் ஆடுது. திருட்டுக்கலை கேட்டுச்சா பாரு என்ன நடக்க போகுதுண்டு. பாவம்டா தமிழ்நாட்டு மக்கள் பாவம். எல்லாத்துக்கும் ஒரு நாமம்